ரிஷப ராசிக்கார அன்பர்களே, இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு நித்தம் கஷ்டங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரிங்க, வாழ்க்கையில சாமி எனக்கு எப்ப சாமி சாவு வரும் அப்படின்னு ரொம்ப தப்பான ஒரு கண்ணோட்டத்தை தான். ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு வழிகளோடு கஷ்டத்தோடு அந்த ஒரு விஷயத்துக்காக அந்த ஒரு இடம் அந்த ஒரு நாள் எப்ப நடக்கும்ன்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் தாங்க. முக்கியமா சொல்லணும்னா இங்க வாழ்றதுக்கு இங்க தைரியம் இருக்கணும்ன்றது கட்டாயம் இருக்குதோ இல்லையாங்க. ஆனா சாவறதுக்கெல்லாம் தைரியம் இருக்கணும்ன்றத யதார்த்தமான உண்மை. ஆனா இந்த ரிஷப ராசிக்காரர்கள் அந்த சாவுக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்கள், என்னைக்குடா சாவும், எப்படா சாவு வரும், எப்படா என்னுடைய வாழ்க்கையில நிம்மதியான சாவு அப்படின்ற மாதிரி ஒரு நாளுமே இந்த ரிஷபராசிக்காரர்கள் அந்த சாவிற்காக காத்துக்கிட்டு இருக்கிறதும் அதை நினைச்சு இயங்கிக்கிட்டு இருக்கிறதும் தான் இருக்குது. ஆனா இது நாள் வரைக்குமே ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், யாருக்கிட்டயாச்சும் பேசும்போது மனம் விட்டு பேசுறது, யாராவது நமக்குன்னு ஒரு உறவு இருக்கிறது, நமக்காக இவங்க இருக்காங்கன்னு சொல்றது அப்படின்னு இவர்களுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடந்ததே கிடையாதுங்க. இவர்கள் வீட்டிலேயே இருக்க எடுத்துக்கோங்களேன், இவங்களுடைய குடும்பத்தார்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க. இவங்களுடைய குடும்பத்தார்கள்ட்ட நெருக்கமா பாசம் காட்டுறது, அன்பு வைக்கிறதுன்னு பழகுவாங்க. ஆனா அப்ப கூட அவங்களுடைய குடும்பத்தார்கள் இவர்கள் மேல அதிகப்படியான அன்பையோ இல்ல காதலையோ இல்ல பாசத்தையோ இல்ல இவர்களிடமிருந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காகவோ எதுக்குமே சரிங்க இவர்களை பயன்படுத்திக்கவே மாட்டாங்க. இவங்க கூட பேசவும் மாட்டாங்க. எல்லோருமே ஒரு ஒதுக்கி, எப்படி சொல்றதா, வீட்டில் இருக்கும் நபர்களே இவர்களை ஒதுக்கி 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 வைக்கிறதாங்க யதார்த்தமா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே குடும்பத்துல இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்ததுனால வாழ்க்கையில எதற்கு வாழ்றோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அப்பவுமே உருவாயிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, சின்ன வயசுல இருந்தே இவர்களுக்கு எப்படி சொல்றோம்னா இவங்களுடைய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அன்பு பாசம்ன்றது இவங்க கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடினா கூட யாற்றிருந்தும் கிடைப்பது கிடையாது. முக்கியமா இவங்க ஒருத்தவங்க கிட்ட நெருக்கமா பேசுவாங்க, பழகுவாங்க, அன்பு காமிப்பாங்க, பாசம் காமிப்பாங்க. ஆனா அந்த பக்கம் இருக்கக்கூடிய நபர்கள் சும்மா தேவைக்காகவும் சும்மா எதுக்கோ பழகுறோம் அப்படின்றதுக்காகவும் மட்டுமே பழகிட்டு கடைசி அந்த ஒரு நிமிஷத்துல இந்த ரிஷபராசிக்காரர்களை அப்படியே கவுத்து ஏமாத்திட்டு அவங்க வாட்டுக்கு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா கடைசி நிமிடத்துலதான் தெரியும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்க நம்மளை யூஸ் பண்ணியிருப்பாங்கப்பா, அவங்களுக்கு நம்மளுடைய தேவை இருந்திருக்கு, நல்லா பழகிருக்காங்க, நம்ம தான் அவங்க உண்மையான அன்பு வச்சுட்டாங்க போல, பாசம் வச்சுட்டாங்கன்னு போல அவங்களுக்கு நம்பிக்கிட்டு இருந்திருக்கோம்னு கடைசி நிமிடத்துல தான் அவங்களுக்கே தெரிய வரும். இப்படிதாங்க வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொந்தம் பந்தம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே பெருசா கிடையாதுங்க. காரணம், இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே இவரை விட்டு தள்ளி தள்ளி போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லை இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கு அப்படின்னா இவங்களை மட்டும் கூட மாட்டாங்க. காரணம், இவன் ஒரு துரதிருஷ்டசாலி, அதாவது இவன் வந்தா அப்படின்னா இல்ல இந்த பொண்ணு வந்தா அப்படின்ற போது அந்த ஒரு ஃபங்க்ஷனை கெட்டுரும், இவங்க வந்தாலே அந்த இது நல்லதா நடக்காது, கெட்டு போயிடும், இவங்களே ஒரு துரதிருஷ்டசாலி தான், இவங்க ஏதாச்சும் ஒன்று நினைச்சிட்டா போதும், ஏதாச்சும் எடுத்துட்டு போயிட்டா சரி அது அப்படியே தடங்களாய் நின்றும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே சிறு வயதுல இருந்து இவங்களை ஒதுக்கி ஒதுக்கி மனசளவுல சுக்குநராக உடைச்சிட்டாங்கன்னு சொல்லணும். எனக்காவது ஒரு நாளாவது என் மேல ஒருத்தங்க அன்பு காமிக்க மாட்டாங்களா? எனக்கு ஒரு ஃபீவர் வந்தா மாத்திரை போட்டியாப்பா, வா ஆஸ்பத்திரி போலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட எனக்கு நாதி இல்லாம போச்சு அப்படின்னு மனசுக்குள்ள வேதனைகளோடு அழுதுகிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இது நாள் வரைக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத கஷ்டங்களும் பார்க்கவே கூடாத கஷ்டங்களும் நிறைய நடந்துருச்சு. ஆனா இவர்களுடைய விடியல் காலம் என்பது இல்லாமலா இருக்கும் சொல்லுங்க. ஒரு சூரியன் உதிக்குது அப்படின்னா மறையத்துக்குன்னு ஒரு காலம் ஏற்படும். அதே மாதிரி மறுபடியும் உதிப்பதற்கென்று காலம் இருக்கு. ஆனா ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மட்டும்தாங்க உதயமே இல்லாம இருட்டிலே இருந்தாங்க. ஆனா இனி அந்த உதயம் என்பது ஏற்பட போகுது. இவ்வளவு நாள் நீங்க காத்திருந்ததுக்கு பலன் கிடைக்கக்கூடிய விதமாக தான் இவருடைய வாழ்க்கைன்றது அமைய போகுது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நீங்க இதுக்கப்புறம் காண போறீங்க. முந்தி நீங்க எந்த விஷயத்த பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை எதற்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் சரிங்க, அதை விட பல மடங்கு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இனி நடக்கும். சரி, இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றம் நடக்க போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக இந்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போமா? அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் போதும், இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்ல, முடிந்தால் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட அந்த பதிவை ஷேர் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கும் இதனுடைய அர்த்தங்கள் புரிந்து அவங்களுடைய தைரியத்தை வளர்த்துக்கிட்டு இன்னும் போராட ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? சரி, ரிஷபராசிக்கார நண்பர்களே, முதலாவது மாற்றம் சரியா சொல்ல போனா இன்னையிலிருந்து எடுத்துக்கோங்க. இன்னையிலிருந்து சரியா ஒரு வாரத்துல அல்லது அதற்குட்பட்ட காலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம், புதியதாக ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு. பல நாட்களாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஒரு அரசாங்க உத்தியோகம் போகணும்,
இல்ல இந்த இடத்துல எனக்கு வேலைக்கு போகணும், இப்படி ஒரு கம்பெனில நான் வேலைக்கு போனா என்னுடைய வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்ட ஒரு வேலை முயற்சி பண்ணீங்க. ஆனா உங்களுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்காம தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. ஆனா இனி குறுகிய காலங்கள், இந்த குறுகிய காலத்துல நீங்க ஆசைப்பட்ட இடத்திற்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் வேலைக்கு செல்ல முடியுங்க. இந்த ஆசைப்பட்ட இடத்துல வேலைக்கு சென்று மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில. ரிஷபராசிக்காரர்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னாலே இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு அவர்களுக்கு பிடிச்சி போயிடும். அதுக்கு காரணம், இவனால இவங்ககிட்ட பணம் இல்ல, இவங்ககிட்ட நல்ல வேலை இல்ல, இவனை எதுக்கு மதிக்கணும் அப்படின்ற எண்ணம். ஆனா இனி மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அது என்னன்னா பொய்யான மதிப்பாக தான் இருக்குமே தவிர உண்மையானதாக இருக்காது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய நபர்கள் முந்தி உங்க கூட பேசியிருக்க மாட்டாங்க, பழகிருக்க மாட்டாங்க, தள்ளி போயிருப்பாங்க. ஆனா இப்ப தேடி வந்து பழகுவாங்க. அப்படி பழகக்கூடிய அனைத்தும் பொய்யான ஒரு நட்பாக இருக்கும். நீங்க நம்புறதும் நம்பாவும் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அவன் இத்தனை நாள் வேற ஏதாச்சும் காரணத்துக்காக என் கூட பழகாம இருந்திருப்பான்ப்பா, இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டு பழகுறான்ப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஒருத்தனிடம் ஒண்ணு இல்லாத போது ஒருத்தவங்க கூட பேசல அப்படின்ற போது, அது இருக்கும்போது பேசலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, முதல் விஷயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? இரண்டாவது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சிறு வயசுல இருந்தே அன்புக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்க, ஆசையும் பட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாராவது ஒருத்தங்க நம்ம மேல அன்பு காமிக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தங்களுக்கு நம்மளை பிடிக்காதா, நம்ம மேல பாசம் வைக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம், ஒரு ஆசை, ஒரு கனவுன்றது உங்களுடைய மனசுல ஏராளமா இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆசை, கனவு, எல்லா விஷயங்களும் இனி வரக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது. நீங்க முன்னாடி எதிர்பார்த்ததை விட இனி வரக்கூடிய காலங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண்பீங்க. அதிர்ஷ்டம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் போன விஷயங்களையும் நீங்க நடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுக்கப்புறமா பல வருஷமா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒரு பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாமி. இந்த ரிஷபராசி அவருடைய வாழ்க்கையில திருமணம் அப்படின்றது ரொம்ப பெரிய சங்கட்டமான ஒரு விஷயம் தாங்க சொல்லணும். எனக்கு பையன் பார்க்குறாங்க சாமி, எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க சாமி, எனக்கு அமையவே மடிக்க சாமி, என்னுடைய குடும்பத்தார்கள் தேடி தேடி அலைகிறாங்க, எல்லாம் முடிகிற நிலைமைக்கு வருது. கடைசி நிமிடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது தடங்களாவே நின்று போயிடுது. எனக்கு இப்போ வரைக்குமே வயசு 32 35 ஆயிடுச்சு சாமி. ஆனா திருமணமே நடக்க மாட்டேங்குன்னு நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய விதமாக இனி வருகின்ற இந்த ஒரு காலங்களில், முக்கியமா சொல்ல போனா, சரியாக சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இனி குறைஞ்ச காலத்துல, அதுவும் ஒரு சில நாட்களில் இல்ல மாதங்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட பெண்ணுடனோ இல்ல பையனுடையோ இல்ல உங்களுக்கு உங்க மேல அன்பு பாசம் வச்ச நபர்களுடனோ சேர்ந்து வாழக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையோ அல்லது காதல் வாழ்க்கையோ அமைவதற்கான நேர காலங்கள் என்பது அதிகபட்சமாக இருக்குதுங்க. முந்தி நீங்க தேடி தேடி அலைஞ்சீங்கல்ல, அப்போலாம் கிடைக்காத ஒரு அன்பு பாசம்ன்றது இப்போ நீங்க தேடாமலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தேடி வரப்போகுது. அப்படிப்பட்ட அன்பை நீங்க ஏத்துக்கிறதும் அதை தவறவிடுறதும் தவறவிடாம பிடிச்சுக்கிறதும்ன்றது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு. ஆனா அந்த அன்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்பு தான். அப்படிப்பட்ட அன்பு தாங்க இப்போ இனி குறுகிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரப்போகுது. திருமண வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சிகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே எனக்கு திருமணம் ஆயிடுச்சு சாமி, வயசுல அதிகமானதுக்கு அப்புறமா திருமணம் ஆயிடுச்சு. ஆனா என்னுடைய கணவன் மனைவி வாழ்க்கை என்பது ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி. இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட வாழ்க்கையில இருந்து நான் மீண்டு வரணும், என்னுடைய கஷ்டமான வாழ்க்கையில இருந்து நான் எழுச்சி வெளியே வரணும், அதற்கு நான் என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ரொம்ப நாட்களாகவே மனசுக்குள்ள கஷ்டத்தையும் வெளியே காமிச்சிக்க முடியாத ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட வெளியே காமிக்க முடியாத கஷ்டத்தையும் உங்களுடைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமாக இனி வரக்கூடிய காலங்கள் அமைய போகுது. முன்னாடி நீங்க எதெல்லாமோ ஆசைப்பட்டிருக்கலாம், எதெல்லாமோ நடக்கணும்னு நினைச்சிருக்கலாம், அப்படிப்பட்ட எதுவுமே நடந்திருக்காதில்ல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களும் நடக்கணும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். முன்னாடி நீங்க பார்த்த தோல்விகள் எல்லாமே இனி காணாமல் போகும். குடும்பத்தார்கள் மேல உங்களோட மேல இருக்கக்கூடிய மதிப்பு, அந்த ஒரு எண்ணம் சிந்தனைகள் என்பது மாற ஆரம்பிக்கும். ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கும் சரிங்க என்னைக்கும் சரிங்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இவர்கள் யார்கிட்டயாவது நெருக்கமா பழகினாலும் சரி இல்ல நெருக்கமா இருந்தாலும் சரி, தேவை முடிகிற வரைக்கும் இவங்க கூட பழகிட்டு அதுக்கப்புறமா அத்துவிட்டு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட அந்த சில விஷயங்கள்ல மாற்றங்கள் என்பது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு நீங்க தொய்யாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் நீங்க காணக்கூடியதாகவும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். தைரியமா இருக்கிறது உங்களுடைய எப்போதுமான தெம்புன்றது சொல்லிக்கலாங்க. அப்படிப்பட்ட தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் இனி இருந்து வாருங்கள். ரிஷபராசினுடைய வாழ்க்கையில செல்வ மழை பொழிய போகுது. முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக நீங்கி, கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருந்தாலும் இனி அந்த கஷ்டம் என்பது இல்லாமல் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில
நீங்க போகுதுன்றது யதார்த்தமான உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இனி நீங்க செல்வத்தினுடைய பிரச்சனைகளாலையும் இல்ல செல்வ கஷ்டத்தினாலும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. செல்வ கஷ்டம் என்பது முழுவதுமாக நீங்க போகுது. நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுது. நம்பிக்கையோடு காத்திருங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் நீங்க பார்க்க முடியும். நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.